ரீசெண்டாக நம்ம பொங்கலுக்கு ஒரு காம்போ ஆஃபர் போட்டிருந்தோம். அது எப்படி பேக் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? வாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம கோய் கப்பி காம்போ பேக்கிங் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸு கம்மி ப்ரைஸில் கப்பீஸ்லாம் தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நிறைய சேல்ஸ் போஸ்ட்லாம் வரும். அப்படியே கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வாட்டரில் வந்துட்டு மிஸ்டரில் மெடிசன் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட மெடிசன் இருந்தால் ஊற்றுங்க, அப்படி இல்லாட்டி வேண்டாம். மேக்ஸிமம் வச்சுட்டு கொஞ்சம் மெடிசன்ஸ் கப்பி வளர்க்குற எல்லாருமே. இப்போ வந்துட்டு கண்டிஷன் பண்ண ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு பிடிச்சிட்டு நம்ம வந்துட்டு சிங்கிள் பேக்கிங்கில் போட்டு செலோ டேப் வச்சுருவோம். ஃபிஷ்ஷை எப்படி கண்டிஷன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக ஃபீட் போடாமல் செப்பரேட் பண்ணி வச்சிடணும் மேல், ஃபீமேல. அப்போ தான் வந்துட்டு அதோட வேஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணும். மெடிசன் வாட்டர் யூஸ் பண்ணுறது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் கப்பி ட்ராவல்லே குட்டி போடும். இது எதுக்கு சம்மந்தமே நம்ம சொல்லணும்னா, அந்த ஒயிட் கோய் வந்து நம்ம ட்ராவலில் குட்டி போட்டுருச்சு. கஸ்டமர் சொல்லியிருந்தாரு. 10 ஃப்ரைஸ் கிட்ட போட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துட்டு ஃபீமேல் ஃபிஷ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தால் மெடிசன் போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான இம்போர்ட்டட் கப்பி ஸ்ட்ரெயின்ஸ்லாம் நிறையவே இருக்கு. இப்போ நிறைய இம்போர்ட்டட் ஸ்ட்ரெயின்ஸும் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. கம்மி பிரைஸ்ல போஸ்ட் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பேக்கிங் பண்றது எப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.